தேவர்கள் முனிவர்கள் என அனைவரும் அவ்விடத்தில் மணிகண்டனிடம் விழுந்து ஆசி பெற்று மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருந்தனர். சிறிது நேரத்தில் யாரும் எதிர்பாராத விதமாக அந்த பூத உடலில் இருந்து ஒரு அழகிய பெண் உருவமானது வெளியே வரத் தொடங்கியது. அவள்தான் லீலாவதி. தனக்கு ஏற்பட்டுள்ள சாபத்திலிருந்து விமோச்சனம் பெற்று வெளியே வந்தவள் தனக்கு சாப விமோச்சனம் அளித்தவரான மணிகண்டனை கண்டு மனம் மகிழ்ந்தாள். பின்பு அவரிடம் தனக்கு ஏன் இந்நிலை உருவானது என்பதை பற்றி எடுத்துரைக்க தொடங்கினாள் லீலாவதி. லீலாவதி ஆகிய நான் காலவ மகரிஷியின் அன்பு மகள். அத்திரி மகரிஷியின் மைந்தனான தாத்ரேயன் என்பவருக்கும் எனக்கும் திருமணம் அற்புதமாக நடைபெற்றது. நாங்கள் இருவரும் ஒருமித்த கருத்தோடு இனிதாக இல்லறம் நடத்தி வந்து கொண்டிருந்தோம். திருமணம் நடந்து சில காலங்களாயின. இந்நிலையில் எனது பதியானவருக்கு தவத்தின் மீது ஆர்வம் அதிகரித்து இல்லற வாழ்க்கையை விடுத்து துறவரம் போக அவர் மனம் ஆவல் கொண்டது. தாத்ரேயன் தனது மனதில் இருந்த எண்ணங்களை என்னிடம் கூறினார். அவர் தவம் புரிய விருப்பம் கொள்வதை அறிந்த நான் மிகுந்த கோபமும் ஆவேசமும் கொண்ட வார்த்தைகளால் அவரை பேசத் தொடங்கினேன். அதாவது, தாங்கள் தவம் செய்ய நினைக்கிறீர்கள் என்றால் என்னை ஏன் திருமணம் செய்தீர்கள் என்றும், இல்லறத்தில் ஒருவரின் தேவையை இன்னொருவர் நிறைவேற்றி வைப்பது தலையாய கடமையாகும் என்றும், நான் உங்களின் தேவையை நிறைவேற்றி வைப்பதும் நீங்கள் எனது தேவைகளை நிறைவேற்றி வைப்பதும் நல்ல அறமாகும், அதுவே சிறந்த இல்லறமும் கூட என்றும், இந்த உலகத்தை எவர் வேண்டுமானாலும் ஆளலாம், அரசனாக கூட இருந்தாலும் என் வாழ்நாளில் தாங்கள் மட்டுமே எனக்கு முடிசூடிய அரசன் ஆவீர்கள். நீங்களே எனது கணவரும் ஆவீர்கள். யார் வேண்டுமாயினும் மகாராணியாக இருக்கும் பட்சத்தில் நானே உங்களுக்கு மகாராணி ஆவேன். நானே உங்களின் மகிழ்ச்சியும் ஆவேன் என்றும், எந்நிலையிலும் உங்களை விட்டு பிரிய மாட்டேன், உங்களையும் என்னிடம் இருந்து பிரிந்து செல்ல விடமாட்டேன் என்றும் மிகுந்த ஆவேசத்துடனும் அதே சமயம் என் கணவரின் மீது கொண்டிருந்த அன்புடனும் பேசிக்கொண்டிருந்தேன். தாத்ரேயன் எனக்கு எடுத்துரைக்க தொடங்கினார். நான் பிடிவாதத்தை விடவில்லை. உடனே கோபம் கொண்ட தாத்ரேயன் தனது மனைவியான லீலாவதியை கண்டு, நான் என்ன தவறு செய்யவா செல்கிறேன், தவம்தானே செய்கிறேன் என்றார். மகாராணி மகாராணி என்று கூறிக்கொண்டு இருக்கிறாய், உனக்கு நிதானம் இருக்கின்றதா? அரசாலும் ஒருவருக்கு நிதானம் வேண்டும். நிதானமாக எவ்வித தகுதியும் இல்லாதவர்கள் எவ்வித அரசால இயலும் என்றும் மகிழ்ச்சியாவேன் என்று உரைத்து கொண்டு இருக்கின்றாயே, நீ செய்த இப்பிழைக்கு மகிழ்ச்சியாவான எருது உருவம் கொண்டு அசுர குலத்தில் பிறந்து அரக்கியாக வாழ்ந்து துன்பப்பட்டால் தான் உனக்கு ஞானம் பிறக்கும் என்று கூறி என்னை அரக்கியாக பிறந்து மடிய சாபமிட்டார் என்று கூறினாள். நான் கொண்ட எனது எண்ணங்களே என்னுடைய இந்நிலைக்கு காரணமாகும் என்று தனது முற்பிறவி கர்மாவை எடுத்துரைத்தாள் லீலாவதி.